Hello friends. Border Security Force எல்லை பாதுகாப்பு படையில் த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஷார்ட் நோட்டீஸ் தான், இதிலே மெஜாரிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணிட்டாங்க. அதாவது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஹைட் என்ன, எவ்வளோ வெயிட் இருக்கணும், செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, அது எல்லாமே இதிலே கொடுத்துட்டாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் காமிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் 10th முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் 10th மட்டும்தான் ப்ரோ படிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது 2024-25க்கான நோட்டிஃபிகேஷன். அதாவது போன வருஷம் வேக்கன்சியை இந்த வருஷத்தில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. நிறைய அதை வந்து இயராக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இது பழைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பார்த்துட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி இல்லை, 2024-25 இயருக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து நாங்கள் இந்த இயர் ரிலீஸ் பண்ணி வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் மெஜாரிட்டி நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆன்லைன் அப்ளிகேஷனும் இந்த வீக்லேயே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 3588 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் ஆண்களுக்கு மட்டுமே 3406 வேக்கண்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு ஒரு 182 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் இன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டார்டிங் சேலரி 7th பே கமிஷன் லெவல் 3 பிரகாரம் 21,000 இருக்கும். அது போக அதர் அலவன்ஸும் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ 69,000 வரை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து பர்மனெண்ட் தான். ஸ்டார்டிங் 1 இயருக்கு மட்டும் அது டெம்பரரியாக இருக்கும். அது ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 இயருக்கு அப்புறம் கண்டிப்பாக பர்மனெண்ட் தான், அவங்களே சொல்லிட்டாங்க. த போஸ்ட் ஆர் டெம்பரரி பட் லைக்லி டு பிகம் பர்மனெண்ட். சரிங்களா? ஸோ அடுத்து என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. ஸோ டோட்டல் வேக்கன்சி கேட்டகிரைஸ் வேக்கன்சி இருக்கும், டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டபிள், கோப்லர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், குக்கு, வாட்டர் கேரியர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், ஸோ அடுத்து வால்டர், பம்ப் ஆப்ரேட்டர், அப்போல்ஸ்டர், ஹோஜி, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. ஸோ அதில் டோட்டல் வேக்கன்சி என்ன, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி எல்லாமே தெளிவாக இருக்கும். யுஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சிஎஸ்டி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேக்கண்ட் இருக்கும், வேக்கண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கான வேக்கன்சி தனியாக கொடுத்துருப்பாங்க. மேல்ஸ்க்கான வேக்கன்சி மேலே காமிச்சிட்டாங்க, கீழே பாருங்கள் ஃபீமேலுக்கான வேக்கன்சி போஸ்டிங் நேமு, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீமேல்ஸ்க்கு என்னென்ன வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டபிள், கோப்லர், பெயிண்டர், கார்பெண்டர், டெய்லர், குக், பெயிண்டர் இல்லை, வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், இந்த போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 போஸ்டிங் இருக்குது. சரிங்களா? எலிஜிபிலிட்டி கண்டிஷன் 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18 to 25 எல்லா போஸ்ட்டுக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 30 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், 28 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கான்ஸ்டபிள், கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், பம்ப் ஆப்ரேட்டர், அப்போல்ஸ்டார், இதுக்கெல்லாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணி 2 years ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. அதுவே இந்த கான்ஸ்டபிள், கோப்லர், டெய்லர், கான்ஸ்டபிள், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், ஹோஜி, இதுக்கெல்லாம் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை, அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி எதுவுமே இல்லை. 10th மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த கான்ஸ்டபிள், குக்கு, வாட்டர் கேரியரு, வெயிட்டர், இதுக்கும் அதே தான், வால்டர் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள் ஃபிசிக்கல். ஆல் கேண்டிடேட்ஸ் மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 165, செஸ்ட்டு 75லேருந்து 80, ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ஹைட் 156 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும், செஸ்ட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே நீங்கள் எஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அதில் மேல்ஸுக்கு 160,
செஸ்ட்டு 75 to 80, ஃபீமேலுக்கு 148 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்கணும். செஸ்ட் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? வெயிட்டு உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். அது உங்களுக்கு சார்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ட்டை ஃபுல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு லாகின் rect.bsf.government.in இந்த வெப்சைட்டில் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இந்த வீக்கில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதை தொடர்ந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ளை வீடியோ கம்பல்சரி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கல அப்படின்னாலும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணி இப்போவே இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு அடுத்து உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டு அப்டேட் இது எல்லாமே டெலகிராமில் தான் வரும். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.